அமைதியான பசுமை சூழ்ந்த ஒரு அழகான கிராமம். அங்கே வசித்து வந்தவள் நந்தினி. அவள் கல்லூரி படிப்பை முடித்து வீட்டில் இருந்து கொண்டிருந்தாள். குடும்பத்தினருக்கு அவளின் திருமணம்தான் முக்கிய கனவு. படிப்பு முடிஞ்சது, நல்ல வரன் கிடைச்சா கட்டி கொடுத்து அனுப்பிடலாம் என்று அவள் அப்பா, அம்மா, உறவினர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். நந்தினிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் வந்த ஒவ்வொரு வரனையும் அவள் மறுத்துக்கொண்டே இருந்தாள். ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பிடிக்காமை. அவள் மனம் எதற்கும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும் வேளையில் அருகிலிருந்த கிராமத்திலிருந்து ஒரு நல்ல வரன் வந்தான். அவன் பெயர் நவீன். நந்தினியின் வீட்டுக்கு அவன் குடும்பத்தினர் வந்தார்கள். நவீனின் தந்தை, தாய் இருவரும் அரசு ஊழியர்கள். சமீபத்தில்தான் ஓய்வு பெற்றிருந்தார்கள். நவீன் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தான். அவனிடம் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை. மிகவும் நேர்மையானவன். குடும்பத்தில் ஒரே மகன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல மரியாதை கொடுப்பவன். கிராமத்து பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம். அந்த விருப்பத்துடன் தான் நந்தினியை பார்க்க வந்திருந்தான். முதல் பார்வையிலேயே நந்தினிக்கு நவீனை பிடித்துவிட்டது. நவீனுக்கும் நந்தினியை பிடித்துவிட்டது. நந்தினி அன்பாக பேசினாள். தேநீர், காஃபி கொடுத்தாள். நவீனின் பெற்றோருக்கும் நந்தினியின் பழக்கம் மிகவும் பிடித்து போனது. சில நாட்களில் திருமண தேதியும் முடிவானது. கிராமத்து முறைப்படி நல்லபடியாக திருமணம் நடந்தேறியது. நந்தினி நவீனின் வீட்டிற்கு சென்றாள். முதல் இரவும் இனிமையாக கடந்தது. எல்லாம் சரியாக நடக்கிறது என்ற உணர்வு இருவருக்கும் இருந்தது. இனி வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று நந்தினி நினைத்தாள். இப்படி ஒரு அழகான தொடக்கத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை நந்தினி அப்போது அறியவில்லை. திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஓடின. நவீனின் வீட்டில் நந்தினி மிகவும் பாசமாக நடந்து கொண்டாள். அவளுக்கு மாமனார், மாமியார் மீது அளவு கடந்த மரியாதை. வீட்டு வேலைகளில் அவர்களுக்கு உதவினாள். நவீனும் அவள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். அவன் வேலைக்கு சென்று வரும்போது அவளுக்கு ஏதாவது பிடித்தமான பொருட்களை வாங்கி வருவான். இருவருக்கும் இடையே புரிதல் நன்றாக இருந்தது. நந்தினியின் மாமியாரும் மாமனாரும் மருமகள் மீது திருப்தியாக இருந்தனர். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல ஒரு கவலை நந்தினியை தொற்றிக்கொண்டது. ஏன் இன்னும் நான் கர்ப்பமாகவில்லை என்று அவளுக்குள் யோசனை. அவளுக்கு வயதாகிக் கொண்டிருந்தது. குடும்பத்தில் உள்ளவர்களும் மெதுவாக கேட்கத் தொடங்கினர். நந்தினி மிகுந்த மனச்சோர்வில் ஆழ்ந்தாள். ஒரு நாள் அவள் முடிவு செய்தாள், டாக்டரிடம் போய் பார்க்க வேண்டும் என்று. அவள் ஒரு மகளிர் மருத்துவரை அணுகினாள். அங்கே அவளுக்கு முழுமையான பரிசோதனைகள் செய்யப்பட்டன. முடிவுகள் வந்தன. டாக்டர் நந்தினியிடம், உன் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நன்றாக இருக்கிறாய். ஆனால் உனது கணவரையும் அழைத்து வா, அவருக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். நந்தினிக்கு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் பதற்றத்தை தந்தன. நவீனிடம் எப்படி சொல்வது என்று யோசித்தாள். சில நாட்கள் கழித்து நவீன் விடுமுறையில் இருந்தபோது அவனை அழைத்துச் சென்றாள். இருவருக்கும் பரிசோதனைகள் நடந்தன. 2 நாட்கள் கழித்து டாக்டர் நந்தினிக்கு ஃபோன் செய்தார். நந்தினி ஃபோனை எடுத்தாள். டாக்டர் சொன்ன விஷயம் அவளை தூக்கி வாரி போட்டது. உன் கணவர் நவீனுக்கு குழந்தை பிறப்பதில் சிக்கல் இருக்கிறது. இது இயற்கையான பிரச்சனை இல்லை. இது மருத்துவ ரீதியான பிரச்சனை. அவரால் எளிதில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு நிறைய நேரமாகலாம் அல்லது ஒருபோதும் நடக்காமலும் போகலாம் என்று டாக்டர் சொன்னார். அதை கேட்ட நந்தினி அதிர்ச்சி அடைந்தாள். கணவருக்கு இந்த பிரச்சனை இருப்பதை தெரிந்த பிறகு தனது கனவுகள் அனைத்தும் உடைவதை நந்தினி உணர்ந்தாள். ஆனால் அதைத்தான் இன்னும் பெரிய திருப்பம் காத்திருந்தது. அந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் நந்தினி தவித்தாள். நவீன் ஏன் என்னிடம் இதை முன்பே சொல்லவில்லை என்று நினைத்தாள். அவர் என்னை ஏமாற்றியா கல்யாணம் செய்து கொண்டார் என்ற கேள்வி அவளை உறுத்தியது. ஆனால் உள்ளுக்குள் அவளுக்கு தெரியும், நவீன் ஒரு நேர்மையான மனிதர். அவருக்கே இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அவள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானாள். அவள் அழுதாள். அடிக்கடி தனிமையில் இருந்தாள். ஒரு கட்டத்தில் தன் மாமனாரிடம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தாள். ஒரு மாலை நேரத்தில் நந்தினி மாமனாரிடம் சென்று பேசினாள். மாமா, எனக்கு ஒரு விஷயம் உங்களிடம் மட்டும் சொல்லணும் என்று கண்ணீருடன் சொன்னாள். மாமனார் அமைதியாக கேட்டார். அவள் நடந்ததை சொன்னாள்.
மாமனார் சற்று நேரம் யோசித்தார். பின்னர் அவர் சொன்னார், மருமகளே, நீ இப்போது யாரிடமும் சொல்லாதே. இது நம் வீட்டு ரகசியமாக இருக்கட்டும். இது ஒரு குடும்பத்திற்கு வெட்கமான விஷயம். மகனும் இதை தெரிந்து கொள்ளக்கூடாது. நாளாகும்போது பிரச்சனை சரியாகிடும் என்று சமாதானப்படுத்தினார். நந்தினி சற்று நிம்மதி அடைந்தாள். மாமனார் சொன்னதை அவள் நம்பினாள். கொஞ்சம் நாட்கள் போகட்டும், எல்லாம் சரியாகிவிடும் என்று மாமனார் சொன்னது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. அவள் மாமியாரிடமோ நவீனிடமோ இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அவள் அந்த விஷயத்தை மனதுக்குள் புதைத்து கொண்டாள். நாட்கள் சென்றன. நந்தினி இயல்புக்கு திரும்பினாள். வீட்டு வேலைகளை செய்தாள். ஆனால் ஒரு பயம் அவளுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இது ஒரு பெரிய பொய்தானே என்ற சந்தேகம் அவளுக்குள் எழும். மாமனார் சொன்னது உண்மையா? அவர் ஏன் இப்படி கூறினார்? ஒரு குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவா? அவளுக்கு புரியவில்லை. ஆனால் இன்னும் 3 மாதங்களில் வரப்போகும் மருத்துவ முடிவு அவளது வாழ்க்கையையே முழுமையாக மாற்றப்போகிறது. 3 மாதங்கள் கழிந்தன. இந்த 3 மாதத்தில் நவீனுக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. அவன் வேலை காரணமாக பெங்களூரில் இருந்தான். அவன் ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வந்து சென்றான். அப்போதும் நந்தினி அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. மாமனார் சொன்னபடி அவள் மௌனமாக இருந்தாள். இந்த 3 மாதங்களில் அவளுக்குள் பல கனவுகள், பல எண்ணங்கள் ஓடின. நான் ஒருபோதும் அம்மாவாக முடியாதா என்று நினைத்து வருந்தினாள். பின்னர் ஒரு நாள் முடிவு செய்தாள், மறுபடியும் டாக்டரிடம் போக வேண்டும் என்று. கணவனிடம் சொல்லாமலேயே அவள் சென்றாள். டாக்டர் அவளை பரிசோதித்தார். 1 வாரம் கழித்து முடிவுகள் வந்தன. அன்று அவள் மருத்துவமனைக்குச் சென்றபோது டாக்டர் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. நந்தினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ கர்ப்பமாகியிருக்கிறாய் என்று டாக்டர் சொன்னார். அதை கேட்டதும் நந்தினி திகைத்தாள். எப்படி முடியும் என்று அவளால் நம்பவே முடியவில்லை. கணவனுக்கு தகுதியில்லை என்று முன் சொல்லப்பட்டது. இப்போது எப்படி? டாக்டர், நீங்கள் உறுதியாகச் சொல்கிறீர்களா என்று கேட்டாள். டாக்டர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். நந்தினி மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் ஒருங்கே அடைந்தாள். வீட்டுக்கு திரும்பினாள். மாமியாரிடம் மகிழ்ச்சியுடன் சொன்னாள். மாமியார் குதூகலித்தார். நவீனுக்கும் சொன்னாள். நவீன் மிகவும் மகிழ்ந்தான். அவனுக்கு இது ஒரு பரிசு போல இருந்தது. ஆனால் நந்தினி மட்டும் நிம்மதியாக இல்லை. உள்ளுக்குள் ஒரு கேள்வி குடிக்கொண்டிருந்தது. இது எப்படி நடந்தது? மாமனாருக்கு இது தெரியுமா? இது சாத்தியமா என்று அவள் யோசித்து கொண்டே இருந்தாள். கணவர் சந்தோஷமாக இருந்தபோதிலும் அந்த குழப்பம் அவளை விடவில்லை. தூக்கமும் பசியும் இல்லாமல் தவித்தாள். இந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை மறைந்திருந்தது. அந்த உண்மைதான் அவளை மிக பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்க இருந்தது. நந்தினியின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. கர்ப்பம் உறுதியான சில வாரங்களில் அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. மாமனாரின் மீதான அவளது நம்பிக்கை சற்று ஆட்டமடைந்தது. ஏனெனில் மாமனார் வீட்டில் அவளிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தார். அவளுடைய தூக்க மாத்திரை, உணவு, பானங்கள் எல்லாவற்றையும் கவனித்தார். ஒரு நாள் நந்தினி தனது அறையில் இருந்தபோது மாமனார் மற்றும் மாமியார் பேசியது அவள் காதில் விழுந்தது. அப்போதுதான் புரிந்தது. தான் கருவுற்றதற்கு காரணம் மாமனார்தான் என்பது அவளுக்கு புரிந்தது. அவளை உடல் ரீதியாக தவறாக நடத்தியிருந்தார். அந்த அதிர்ச்சியில் நந்தினி செய்வதறியாது திகைத்தாள். அவளுக்கு உடம்பு சூடேறியது, மனம் உடைந்தது. எப்படி இவரால் இப்படி செய்ய முடியும்? என் குடும்பத்தை, என் கணவரை, என் எதிர்காலத்தை இவர் ஏன் கெடுக்க வேண்டும் என்று நினைத்து வேதனை அடைந்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை. இது கனவா, நிஜமா? ஆனால் அது நிஜம். அந்த உண்மை அவளை மிகவும் காயப்படுத்தியது. அவள் குழந்தையை பற்றி என்ன செய்வது? அந்த குழந்தை யாருடையது? இந்த கேள்விகள் அவளை உறுத்தின. நான் இந்த வீட்டிலிருந்து ஓடிப்போக வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஆனால் எங்கே போவது? கர்ப்பிணியான நிலையில் எப்படி செல்வது? அவள் பல இரவுகள் தூங்காமல் இருந்தாள். மாமனாரை எதிர்கொள்ள அவளுக்கு பயமாக இருந்தது. ஒரு நாள் மாமனார் நேரடியாக அவளிடம் வந்து, மருமகளே, நான் செய்தது தவறுதான். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. எங்கள் குடும்ப வரிசைக்கு ஒரு பிள்ளை வேண்டும். அதற்காகத்தான் என்றார்.
அவருடைய திகழ் அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. நந்தினி இப்போது ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்தில் நிற்கிறாள். இந்த வீட்டில் இருக்க வேண்டுமா? இந்த குழந்தையை வளர்க்க வேண்டுமா? அல்லது புது வாழ்க்கை தொடங்க வேண்டுமா? நந்தினி நீண்ட நேரம் யோசித்தாள். அவள் மாமனாரின் மன்னிப்பை ஏற்க விரும்பவில்லை. அவள் உள்ளம் கொதித்தது. ஆனால் அந்த பாவமான செயல் நடந்துவிட்டது. இப்போது அவள் கர்ப்பமாக இருந்தாள். குழந்தை அவளுடையதுதான். அந்த குழந்தைக்கு என்ன குற்றம்? நந்தினி முடிவு செய்தாள். நான் இந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். பெங்களூருக்கு போய் என் கணவன் நவீனிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன் என்று முடிவெடுத்தாள். அவள் பையில் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். மாமனாரும் மாமியாரும் எதிர்க்கவில்லை. அவள் பெங்களூர் சென்று நவீனை சந்தித்தாள். நவீனின் முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் நந்தினியின் முகத்தில் கலக்கம் இருந்தது. அவள் நடந்த அனைத்தையும் நவீனிடம் விவரித்தாள். நவீனுக்கு அதிர்ச்சி. அவனால் நம்ப முடியவில்லை. என் அப்பாவா இப்படிச் செய்தார் என்று விசாரித்தான். நந்தினி அழுதாள். நவீன் தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்தான். உண்மை உறுதியானது. நவீன் மிகவும் வருத்தப்பட்டான். அவனுக்கு தந்தை மீது கோபம் வந்தது. ஆனால் நந்தினியும் நவீனும் முடிவு செய்தார்கள். இந்த குழந்தை குற்றமற்றது. அதை வளர்ப்பது அவர்களின் பொறுப்பு. நந்தினி சொன்னாள். இதையெல்லாம் மறக்க முடியாது. ஆனால் குழந்தைக்காகவும் நம்ம எதிர்காலத்துக்காகவும் நாம் வாழ வேண்டும். நவீனும் அதற்கு உடன்பட்டான். அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி நகர்ந்தார்கள். அந்த வழி மறக்க முடியாது. ஆனால் அவர்கள் அதை சுமந்து கொண்டு வாழ்வை கட்டியெழுப்பத் தயாராக இருந்தனர். நந்தினி தனது குழந்தைக்காக தைரியமாக இருக்க முடிவு செய்தாள். நவீன் தனது மனைவியின் கடினமான காலத்தில் உறுதுணையாக நின்றான். இது ஒரு நீண்ட பயணம். ஆனால் அவர்கள் அதை சமாளிப்பார்கள். வாழ்த்தை கொடுக்கும் அனுபவங்கள் கடுமையாக இருந்தாலும் அதிலிருந்து எழும் தைரியம்தான் உண்மையான வெற்றி. அந்த வழி அவர்களை எப்போதும் பாதிக்கும் என்றாலும் அவர்கள் அதனை தாண்டி முன்னேறத் தயாராக உள்ளனர்.